ஹைடா பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புலரா காதலே புலரும் காதலே எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள், அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேடா, வாங்க நம்ம ஸ்டோரியை ஆரம்பிக்கலாம். நீங்கள் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்ததுனால உங்களுக்கு தூக்கம் வர நீங்கள் கார் சீட்டில் சாஞ்சபடியே தூங்கிட்டீங்க. காரை ஓட்டிகிட்டு இருந்த ஜிமினோட எண்ணம் முழுவதும் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை கேட்ட கேள்விகளில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏன் ஒவ்வொரு முறையும் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க? ஒரு வேளை உண்மையாகவே அவளுக்கு அவள் என்ன தப்பு செஞ்சான்னு அவளுக்கு தெரியாதா? அவள் என் அண்ணனை லவ் பண்ணிருக்கா, இன்னும் எனக்கு தெரியாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காளா? இப்போ கூட கெவின் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் ஏன் ஒவ்வொரு முறையும் நான் ஏதும் குத்தம் பண்ண மாதிரியும் அவன் என்னால் பாதிக்கப்பட்ட மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குறா? அவள் கெவினை தானே லவ் பண்ணுறா, அப்புறம் எதுக்கு நான் சுஹானாவை லவ் பண்ணால் அவளுக்கு என்ன பிரச்சனை? இல்லை நான் வேறு யாராவது லவ் பண்ணால் அவளுக்கு என்ன? அது ஏன் அவளுக்கு இவ்வளோ பாதிக்குது அப்படின்னு யோசனையோடய காரை ஓட்டிக்கிட்டே வந்தவன் ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து காரை நிறுத்திட்டு திரும்பி பார்க்க அங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவனுக்கு ஒரு சில நேரங்களில் உங்களை பார்க்க கோவமாக வருது, சில நேரங்களில் உங்களை பார்க்க பாவமாகவும் இருக்குது. நீங்கள் எப்படியும் நேற்று நைட்டு தூங்கியிருக்க மாட்டீங்க. இப்போ எழுப்பினா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேயும் தூங்காமல் இருப்பீங்க. உங்களை ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போகவும் முடியாது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சவன் காரை திருப்பி தன் வீட்டை நோக்கி காரை ஓட்ட ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்தில் ஜிமினோட வீடு வந்து விட கார்லேருந்து இறங்கின ஜிமின் உங்கள் தூக்கம் கலையாமல் உங்களை கையில் ஏந்தினவன் லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக நீங்கள் தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை கையில் ஏந்தி கொண்டே இருக்க நீங்கள் அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாமல் ஜிமினை ஹக் பண்ணிக்கிட்டு அவன் நெக்கில் ஃபேஸை பறி பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு பெருமூச்சு விட்ட ஜிமின் உண்மையாகவே நீ என்னை டார்ச்சர் பண்ணுற யாழி அப்படின்னு அவங்களுக்குள்ளே முணங்கிக்கிட்டே உங்களை தூக்கிக்கிட்டே தன் வீட்டுக்கு வந்தவன் கதவை தட்ட எப்பவும் வந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போகிற அந்த பனிப்பெண் மாலதி வந்து கதவை திறக்க ஜிமின் ஒரு பெண்ணை கையில் தூக்கிட்டு வந்ததை அதிர்ச்சியோடு அவனை பார்த்து கொண்டு நிற்க ஜிமினோ எதையும் கண்டுகொள்ளாமல் ஸ்ட்ரைட்டாக அவங்கள தூக்கிட்டு போய் கட்டில் படுக்க வைக்கிறான். மாலதி உங்கள் முகத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பதட்டம் அவங்களுக்கு போகுது. இதுக்கு முன்னாடியே ஜிமின் ஒன் டைம் நீங்கள் மயக்கம் போட்டிருந்ததுனால உங்களை தூக்கிட்டு வந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் உங்களோட பிக்சர்லாம் டீப்பா மேலே இருந்ததெல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ அகைன் அந்த பொண்ணு மயங்கிட்டாலோ அப்படின்னு நினச்சி அவங்கள ரூம் பக்கத்து போக உங்களை பெட்டில் படுக்க வச்ச ஜிமின் உங்களுக்கு போர்வையை போட்டு விட்டுட்டு கதவை மூடிட்டு வெளில வந்தவன் அந்த மெய்ட் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே என்னாச்சு சார், மறுபடியும் உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா அப்படின்னு கேட்க அந்த ரூம் கதவை ஒன் டைம் திரும்பி பார்த்து ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருக்கா, அவள் தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் கிளம்புறேன், நீங்கள் கொஞ்சம் சமைச்சு வச்சுட்டு போகிறீங்களா, நீங்கள் போகிறதுக்குள்ளே விழுந்துட்டு அவளை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவன் கீழே இறங்கி ஹாலுக்கு வரான். அங்கேருந்து டீப்பாயில் உங்களோட பிக்சர்லாம் இருக்கா அதெல்லாம் எடுத்தவன் கீழே இருந்து ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வச்சுட்டு அந்த ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஈவினிங் வர நல்லா தூங்கி எழுந்த நீங்கள் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்க நீங்கள் கட்டில் படுத்திருக்கீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக காரில் தூங்கிட்டு இருந்தது உங்களுக்கு ஞாபகம் வர சடனாக எழுந்து டைமை பார்க்க அதில் 5:30 காட்டுது. இதுக்கு முன்னாடியே இந்த ரூமில் ஒன் டைம் தங்கியிருக்கீங்க, அதனால் அது ஜிமினோட வீடுன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளில வரீங்க. உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த பனிப்பெண் உங்களை பார்த்து எழுந்து பக்கத்தில் வந்து எழுந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க நீங்கள் அந்த பெண்ணை உத்து பார்த்து அவளை இதுக்கு முன்னாடி இங்கே வரும்போது அந்த பெண் இங்கே இருந்தாங்க, உங்கள் பேரை யோசிச்சு நீங்கள் உங்கள் பேர் மாலதி தானே, நீங்கள் அவங்களும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பரவாயில்லையே என்ன ஒரு முறை தான் பார்த்தீங்க, ஆனால் என்னோடய பேரெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க, ஜிமின் சம்மந்தப்பட்ட எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டேன். ஜிமின் எங்கே அப்படின்னா அவர் உங்களை வந்து விட்டுட்டு அப்போவே கிளம்பிட்டாரு, நீங்கள் சாப்பிட்றீங்களா, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா அப்படின்னு கேட்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அகெயின் அந்த ரூம் பக்கம் திரும்ப இல்லைம்மா ஜிமின் தம்பி உங்களுக்காக தான் சமைக்க சொல்லியிருக்காரு, எழுந்தது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காரு, கொஞ்சம் சாப்பிடுமா, உங்களுக்கும் லைட்டாக பசிக்க நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டு கீழே வரீங்க. அந்த வீட்டில் அதிகமான பொருட்கள் எல்லாம் இல்லை, ஆனால் தேவையான எல்லா பொருளும் இருக்குது. நீங்கள் அதையெல்லாம் பார்த்துக்கொண்டே டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறீங்க. நீங்கள் தினமும் இங்கே வந்து சமைச்சு வச்சுட்டு போவீங்களா? இல்லைம்மா நான் தினமும்லாம் சமைக்க மாட்டேன், எப்போயாவது ஜிமின் தம்பியே சமைக்க சொன்னால் தான் சமைப்பேன், மற்றபடி 2 நாளுக்கு ஒன் டைம் வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போவேன். அப்படி வீட்டை சுத்தம் பண்ணும்போது அவர் அடிக்கடி டீப்பா மேலே உங்களோட பிக்சர்லாம் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமினோட வீட்டுக்கு உங்களை தவிர வேறு யாரும் வந்தது அவங்க பார்த்ததும் கிடையாது. அவங்களுக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஜிமினோட லவ்வருன்றது கன்ஃபார்மாக தெரியும். அதனால் அந்த பெண் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லபடியாகவே நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு பரிமாறி முடித்தவங்க இந்தாங்க இந்த வீட்டு சாவி, எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன், தான் மட்டும் இப்படி இங்கே தனியாக இருக்கிறது அப்படின்னு நினச்சேன். ஜிமின் எப்போ வருவார்? ஜிமின் தம்பி அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னார், வந்துட்டுருப்பாருமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாருன்னு நினைக்கிறேம்மா, தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் தனியாக உட்காந்து உங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருக்க நேற்று நைட்டு கெவின் கிட்டேருந்து வந்த மெசேஜை பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் கெவினுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது, அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீங்கள் தான். அவன் தன்கிட்ட மட்டும்தான் மனசு விட்டு பேசுகிறதா அவங்க அம்மா கூட நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க. அதுக்காகவே நீங்கள் கெவினுக்கு டெக்ஸ்ட் அனுப்பும் போதெல்லாம் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போது உங்களுக்கு மனசு சரியில்லை, அதனால் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சிங்க. ஹாய் கெவின் அப்படின்னு அனுப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ஜிமினோட பாக்கெட்டில் இருந்த ஃபோன் அதிர தன்னோட ஃபோன் பக்கத்து சீட்டில் இருக்க பாக்கெட்டில் கெவின் நம்பர் இருக்கிற ஃபோன் தான் வச்சுருக்கான். அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புகிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். அதை ஃபீல் பண்ணவன் வெறுப்பா அந்த ஃபோன் எடுத்து பார்க்க அதில் ஹாய் கெவின் அப்படின்னு இருக்குது. காலையிலே அவ்வளோ பேச்சு பேசினா இப்போ என் அண்ணனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கா,
இவளை அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்னு அனுப்புகிறான். அதை பார்த்து நீங்கள் சாரி நேற்று நைட்டு கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஜிமின் அதுக்கு ஓ அப்படியா அப்படின்னு மட்டும் அனுப்ப. கெவின் சரியாக பேசாததை ஃபீல் பண்ண நீங்கள் கெவின் என் மேலே கோவமாக இருக்கீங்களா, சரியாகவே பேச மாட்டீங்க அப்படின்னா அதை பார்த்த ஜிமின் ஆமாண்டி நான் உன் மேலே கோல வெறியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டேன். இல்லை அம்மு எப்படி இருக்க, சாப்பிட்டியா? நீங்கள் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கெவின் நீங்கள் ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு. இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்ச ஜிமின். நான் என்ன போய் சொன்னேன், நீங்கள் தானே ஜிமின் யாரையும் லவ் பண்ணுறதா சொன்னீங்க, ஆனால் ஜிமின் யாரையும் லவ் பண்ணலைன்னு சொல்கிறான். ஐப்ரோஸை ரைஸ் பண்ண ஜிமின். ஓ அப்போ நான் அன்றைக்கி லவ்வர் இருக்காங்கன்னு சொன்னது சுகானாவை தான் லவ்வர்னு தப்பாக நினச்சிக்கிட்டாலோ அப்படின்னு நினச்சவன். ஜிமினை நீ பார்த்தியா, அதை படித்த நீங்கள் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, என்ன பதில் சொல்ல போகிறா அப்படின்னு ஜிமின்க்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. உங்ககிட்ட இருந்து பதில் வராதனால. ஜிமின் கூட சென்னையில் தான் இருக்காமோ, அதுக்கு நீங்கள் தெரியும் அப்படின்னு அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அமைதியாக இருக்க. சாப்பிட்டு முடிச்ச நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கிச்சனில் வச்சுட்டு அங்கேருந்து சோஃபாவில் வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசணும் போல இருக்கேன். கெவின் நான் ஜிமினை பார்த்தேன், நான் இப்போ ஜிமினோட படத்தில் தான் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். அதை படித்த ஜிமின் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நீங்கள் அனுப்பின டெக்ஸ்ட்டே 2-3 டைம் படிக்கிறான். இவன் என்ன என் அண்ணங்கிட்ட என்னை பற்றி எல்லாத்தையும் மறைக்காமல் சொல்கிறா, அவன் ஏதாவது தப்பாக நினச்சிக்கொள்வானோ அவளுக்கு பயமே இல்லையா அப்படின்னு நினச்சவன் ஓகேன்னு மட்டும் பதில் அனுப்புகிறான். சோஃபாவில் படுத்துட்டு இருந்தேன் நீங்கள் கெவின் எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு யார்கிட்டயா மனசு விட்டு பேசணும், எனக்கு யார்கிட்ட மனசு விட்டு பேசுகிறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும் இல்லையா, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேனா, எனக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கள், ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் தானே எனக்கு அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைப்பேன். அதை படித்த ஜிமினுக்கு என்ன பதில் அனுப்புறதுனே தெரியல. நீங்கள் கெவின் கிட்ட பேசுகிறத பார்த்தா அவள் தன் பழைய காதலன் கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, ஏதோ ஃப்ரெண்ட் கிட்ட பேசுகிற மாதிரி தான் நீங்கள் கேஷுவலாக பேசுகிறீங்க. சரி உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனையாக சொல்லு. நீங்கள் அதுக்கு ஜிமின் 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 அப்படின்ட்டு அவன் பேரை மட்டும் அனுப்ப. ஏன்னா கெவினுக்கு தான் ஜிமினை லவ் பண்ணது தெரியும், அவன் தன் காதலை நிராகரித்ததும் தெரியும். இப்போ அவன் படத்தில் வேலை செய்கிறேன்ற போது இப்போ தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்ல, அவனை எப்படி எதிர்கொள்கிறதுன்றது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்றதை கெவினால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்படி அனுப்ப. ஆனால் இதை பார்த்த ஜிமினோட முகம் ஃபுல்லாக மாறிடுச்சு. அப்படின்னா அவளுக்கு பிரச்சனைனா அது நான் மட்டும்தானா, என் அண்ணன்கிட்ட போயிட்டு புலம்புற அளவுக்கு நான் அவளை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சவன். சரி அம்மு இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பி. நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை ஜிமின் தானே கெவினுக்கு மெசேஜ் அனுப்ப. அதை பார்த்து ஜிமினோட மனசே உடஞ்சிருச்சு. இதுவரை உங்ககிட்டேருந்து தள்ளி இருந்தது மாதிரி இனியும் தள்ளி இருந்துடலாம் அப்படின்னு நினச்சவன் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிக்க. சோஃபாவில் படுத்துட்டு இருந்தேன் நீங்கள் ஜிமின் தான் வந்திருக்கான் அப்படின்னு ஃபீல் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக நீங்கள் எழுந்து போயிட்டு கதவை திறக்கிறீங்க. ஆனால் ஜிமின் உங்கள் முகத்தை திரும்பியும் பார்க்காம உங்களை க்ராஸ் பண்ணி உள்ளே போக உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஒரு வேளை தங்கி இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையோ அப்படின்னு நினச்சேன். நீங்கள் நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க ஜிமின் அவன் நடக்கிறத கூட நிறுத்தாமல் உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னவன் கீழே இருந்த ஒரு ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். அவன் போகணும் சொல்லலை போகாதன்னு சொல்லலை, ஆனால் அவன் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு போனதுனால உங்களுக்கு இது எப்படிப்பட்ட பதில்னே புரியலை. உங்ககிட்ட ஃபோனை தவிர வேறு எதுவும் நீங்கள் கொண்டு வரல, அதனால் ஜிமினோட விருப்பம் இல்லாமல் உங்களுக்கு இங்கே இருக்கவும் விருப்பம் இல்லை. அப்போவே உங்களுக்கு என்னோட ஞாபகம் வர ஃபோன் எடுத்து நீங்கள் என்னோட கால் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸை சொல்லி வர சொல்கிறீங்க. மூடி இருந்த அந்த கதவோட பக்கத்தில் வந்த நீங்கள் ஜிமின் நான் கிளம்புறேன் நீ டோரை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல தலையில் கை வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்த ஜிமினோட மனசு அழி போகாத ப்ளீஸ் என்னை விட்டு தனியாக போகாத என் கூடவே இரு அப்படின்னு கதறினாலும் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிமின் தான் என் பிரச்சனை அப்படின்னு சொன்னது ஞாபகம் வர சரின்னு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு வெளியே வந்து தன் முகத்தை கூட பார்க்க இஷ்டம் இல்லை போல் அப்படின்னு நினச்ச நீங்கள் ஹாலில் இருந்த டீப்பா பக்கத்தில் வந்து அங்கேருந்து ஒரு பேப்பர் நோட்டில் தேங்க்ஸ்னு எழுதி அதை டீப்பா மேலே வச்சுட்டு அங்கேருந்து வெளில போகிறீங்க. நீங்கள் பொறுமையாக நடந்து அந்த அப்பார்ட்மெண்ட் கேட்டு பக்கத்தில் வர அப்போதாவது ஜிமின் தன்னை தேடிக்கிட்டு வருகிறானா அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்க உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சது. நீங்கள் கேட்டை தாண்டி வெளில வர்றதுக்கும் ஜிமினோட கார் வந்து நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கா. நீங்கள் அமைதியாக காரில் ஏறி உட்கார அந்த அப்பார்ட்மெண்ட்டை குனிச்சு பார்த்த என்போ இங்கே யார் இருக்கா, உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. உங்கள் மனநிலை சரியில்லைன்றதை ஃபீல் பண்ணுவேன். யார் உனக்கு தெரியுமா, டைரக்டர் ஜிமின் இருக்கார்ல அவர் வீடு கூட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நானே ட்ரை பண்ணேன் ஆனால் வாங்க முடியல அப்படின்னு அவன் சகஜமாக பேசுகிறேன். ஆனால் உங்களுக்கோ அகைன் ஜிமினை பற்றி பேசுகிறது வேதனையாக இருக்குது. என்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க உங்கள் குரல் கிட்டத்தட்ட உடஞ்சி வர நீங்கள் ஏன் ஜிமினை பற்றி இப்படி பேசினா கஷ்டப்படுறீங்கன்னு புரியாத என்னவோ. சரி உன் ஹாஸ்டலில் என்ன பிரச்சனை அப்படின்னா கார் ஹாஸ்பிட்டல் நோக்கி போய்கொண்டே இருக்கு. நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் சுருக்கமாக என்னவோ கிட்ட சொல்ல நீங்கள் சொல்கிறத முழுமையாக கேட்ட என்னவோ கடைசியாக தோன்றின ஒரே விஷயம் ஜிமினுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்ன்ற கேள்வி தான். நீங்கள் ஜிமினை பற்றி பேசினாலே கோவப்படுறீங்கன்றதுனால அதை பற்றி கேட்காம யாழ் இனிமேல் நீ உன் ஹாஸ்டலுக்கு போக முடியாது, நீ அங்கே போனாலும் அங்கே இருப்பாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுஹானாவும் எப்படியும் அங்கேருந்து போக மாட்டா. ஜிமின் வேற அவளை அடித்ததா சொல்கிற, அவள் கண்டிப்பாக வேறு ஏதாவது பிளான் பண்ணுவாள். ஸோ நீ வெளியே போய் எங்கேயாவது தங்கி தான் ஆகணும்.
ஆமாம் என்வோ, நானும் ரொம்ப நாளாக இந்த ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகணும்னு நினச்சிட்டே தான் இருக்கேன். ஆனால் உடனே வெளியே வீடு பார்க்க முடியாதே அப்படின்னு நீங்கள் கவலையாக சொல்ல, என்னோடய வீடு ஒரு காலியாக இருக்குது. அதை நான் சில வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே போகவே விருப்பம் இல்லை. உனக்கு ஓகேனா நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அவன் முகத்தை திரும்பி பார்த்த நீங்கள், ஏன் அங்கே போக விருப்பம் இல்லை? அங்கே ஏதாவது பேய் இருக்கா என்ன? நீங்கள் சொன்னதை கேட்டு சிரிச்ச என்வோம், அதை விட மோசமான ஒன்று இருக்குது. நீங்கள் புரியாமல் என்னன்னு கேட்க, என்னோடய அழகான நினைவுகள் அங்கே இருக்குது. நான் அதை திரும்பி பார்க்க விரும்பலை. உங்களுக்கு அவன் என்ன சொல்ல வரான்றது புரிய, மேலும் அதை பற்றி அவன்கிட்ட எதுவும் கேட்காம அமைதியாகிடுறீங்க. அவன் சொன்ன யோசனை சரின்னு தோணினாலும் அவன்கிட்டேருந்து உதவி பெற உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. வேணான்னு மறுக்கிறதுக்காக வாய் எடுக்க அதுக்குள்ளே எண்ணுவோம். ஆனால் யாழ், நீ கண்டிப்பாக மாதம் மாதம் வீட்டுக்கான வாடகையை தந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு சிரிச்ச நீங்கள், சரி நான் யோசிச்சு சொல்கிறேன். அவங்க காரை ஹாஸ்பிட்டலில் வெளியே வந்து நிற்க எண்ணுவோம். இதில் யோசிக்க ஒன்றும் இல்லை, நான் வீடு க்ளீன் பண்ண சொல்கிறேன், நாளைக்கு காலையில் வீட்டோட சாவி உன் கையில் இருக்கும் அப்படின்னு அவனை பார்த்து நன்றியோட ஸ்மைல் பண்ண நீங்கள், தேங்க்யூ என்வோ அப்படின்றீங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்றான். அவன் அப்படி சொன்னதுமே உங்களுக்கு ஜிமின்னு அவன் அவன் அப்படி சொன்னதுமே உங்களுக்கு ஜிமின் உங்ககிட்ட நன்றியெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வர, நீங்கள் அப்படியே அந்த நொடி நினைத்து கொண்டே அமைதியாக இருக்க, உங்கள் முன்னாடி சொடுக்கிட்டே என்போம். யாழ், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க நீ இவ்வளோ யோசிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் குரல் கேட்டு ரியாலிட்டிக்கு வந்த நீங்கள், அதெல்லாம் இல்லை, நான் எந்த ஹோட்டலில் வாங்கி கொடுக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே கார்லேருந்து கீழே இறங்க, நீங்கள் சிரித்த முகத்தை பார்த்த என்வோக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அவனுக்கு நிற்க போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு தோணும். இருந்தாலும் இப்போ அவனுக்கு சில வேலைகள் இருந்ததுனால இப்போ அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சவன் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து போகும். ஈவினிங் லைட்டாக இருட்ட தொடங்க, நீங்கள் பொறுமையாக நடந்து சுமி இருந்த ரூம்குள்ளே போகிறீங்க. ஆனால் உங்கள் நினைவுகள் எல்லாம் ஜிம்மினை சுற்றியே இருக்க, நீங்கள் பொறுமையாக போய் சுமி இருந்த ரூம் கதவை திறந்து கொண்டே உள்ளே போக, அங்கே இருந்த காட்சியை பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக அப்படியே நிற்கிறீங்க. சுமி பக்கத்தில் சூர்யா நின்றுட்டு அவளுக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கு. இவங்க எப்போ இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு யோசிச்சு கொண்டே நீங்கள் போய் பெட் பக்கத்தில் போக, உங்களை முறைச்சி பார்த்த சுமி ஜெஸ்ஸி எங்கே அப்படின்னு கேட்க, அவளை எப்போ தான் வரா, அவகிட்ட ஜெஸ்ஸி எங்கன்னு கேட்டால் அவள் என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு திருன்னு விழிச்சிக்கிட்டே சூர்யாவை பார்க்க, சூர்யாவோ காலில் விழாத குறையா கண்களாலே அவகிட்ட கெஞ்சிட்ருக்க. சுமிக்கு இப்படி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே சூர்யா ஸ்ட்ரைட்டாக கிளம்பி இங்கே வந்திருப்பான். அவன் வரும்போது ஜெஸ்ஸி மெடிக்கலில் மருந்து வாங்கி கொண்டிருக்கா. அவகிட்டேருந்து அந்த மருந்தை வாங்கிக்கிட்ட சூர்யா அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டு சுமியை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். சுமி மட்டும் தனியாக இருக்கா. அவன் உள்ளே வந்தது முதல்ல அவனை பார்த்து அதந்த சுமி, அதுக்கப்புறம் சாதாரணமாக என்ன குத்தி காட்டி பேசுறதுக்காக வந்திருக்கீங்களா சூர்யா அப்படின்னு கேட்க, அவன் பக்கத்தில் வந்து நின்னவன், நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா சுமி, உன் கண்ணுக்கு என்ன மாதிரி நல்ல பசங்க தெரியவே மாட்டாங்களா, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் உயிரே கையில் பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்தேன், உனக்கு என்ன என் உயிர் அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா அப்படின்னு சூர்யாவும் கோவமாக பேச, சுமி என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியுடன் சூர்யாவை பார்த்துட்ருக்கா. அங்கேருந்து ஒரு இருக்கையை எடுத்து கட்டில் பக்கத்தில் போட்டு உட்காந்தவன், இங்கே பாரு சுமி, உனக்கு என்னை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எப்போவும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இங்கே யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லோரும் தப்பு பண்ணி தான் அந்த தப்புலேருந்து கற்றுக்குவாங்க. இனிமேலும் உனக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எல்லாமே எனக்கு வாழ்க்கையே கிடையாது, உன் உயிர் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவன் கையை மென்மையாக பிடிக்க, அவன் கண்கள்லேருந்து வழிந்த கண்ணீர் அவள் கை மேலே விழ, சுமி வாயடிச்சு போய் சூர்யாவே பார்த்துக்கிட்டே இருக்க. இதுக்கு முன்னாடி ஒரு முறை அவன் வந்து காதில் சொல்லும்போது அவனை அரைஞ்சி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா. அவன் எத்தனையோ முறை அவகிட்ட பேச ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவனை பொருட்டாவே மதிக்க மாட்டா. இன்றைக்கி தனக்காக இப்படி பதறி அடித்து கொண்டு ஓடி வந்து அழறவனை பார்த்தவளுக்கு தன் மீதே கோவம் வருது. 2 பேரும் ரொம்ப நேரம் அமைதியாக இருக்கா. அப்போவே சூர்யா அவள் கையை பிடிச்சி கொண்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். சுமிக்கு இப்படிப்பட்ட ஒரு துணை தேவைப்பட்டது. ஆனால் தான் இவ்வளோ பெரிய தவறு செய்த பின் அவன் ஏற்றுக்கொள்வது அவன் காதலுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு நினச்சவன் அவன்கிட்ட நேரடியாக எதுவும் சொல்லாமல், சூர்யா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த சமயம் அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்குற மதிய சாப்பாடு வந்து விட கையில் அதிகப்படியான ரத்தம் எழுந்து விட்டுருந்ததுனால அவளால் அதை எடுத்து சாப்பிட முடியல. அதை பார்த்து சூர்யா அவனே அவளுக்கு ஊட்டி விட்டு அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி விடுறான். சுமிக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது. தன்னை இப்படி ஒருத்தர் பாசமாக பார்த்துக்கொள்வது அவளுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அவள் வேணுமெட்டே சூர்யா கிட்ட ஒரு வேலையை சொல்லிக்கொண்டே இருக்க, சூர்யாவோ எதுக்கும் சளைக்காமல் அவள் சொல்கிற எல்லா வேலையும் பண்ணுறான். லைட்டாக இரும்பினவ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்ல, அவனும் அங்கே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு ஃபீட் பண்ண. அப்போது தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. சுமி ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கா. அதனால் அந்த ஃபோட்டோ வெளியான விஷயங்களையும் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களையும் ஜெஸ்ஸி அவகிட்ட சொல்லவே இல்லை. உங்களுக்கு இப்போது அது இங்கே இருக்கிறதா இல்லை போகிறதா அப்படின்னு ஒன்றும் புரியலை. ஆனால் சூர்யாவோ கண்களாலே உங்களை
போகும்படி கண்ணால் கெஞ்ச ஒரு பெருமூச்சு விட்ட நீங்கள், சுமி இப்போ நீ நல்லா இருக்க இல்லையா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவள் எதுக்கு இங்கேருந்து நழுவ பார்க்குறான்னு புரிஞ்சுக்கிட்ட சுமியும், உனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்காக இங்கேயே இரு. சூர்யாவை ஒன் டைம் பார்த்தவ அதுக்கு மேலே தன்னால் பொறுத்துக்கொள்ள முடியாமல், சுமிங்க என்ன நடக்குது எனக்கு தெரியாமல் நீயும் சூர்யாவும் எப்போ இருந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு அவங்க 2 பேருமே உங்களை எப்படி எது நேரடியாக அவங்க 2 பேருக்குமே நீங்கள் இவ்வளோ நேரடியாக கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தன் தலையை சுடிஞ்ச சூர்யா, எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன், நான் நாளைக்கு வரேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக, நீங்கள் கையை கட்டிக்கிட்டே சுமியை பார்க்க, சுமியும் எதுவும் அறியாத மாதிரி, என்னை அப்படி பார்க்காத, என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நீயும் இங்கே இல்லை, ஜெஸியும் இங்கே இல்லை, அப்போ சூர்யா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா, மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அவள் சொன்ன காரணத்தை கேட்டு சிரிச்சிடுங்க. சரி சரி நம்பிட்டேன், நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் போய்ட்டு உட்காடுறீங்க. உங்கள் பக்கமாக லைட்டாக திரும்பின சுமி, யார் உனக்கு ஏற்கனவே ஜிமினை தெரியுமா, அவர் உன்னோட பழைய ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஏன் ஜிமினை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அவனுக்கு என்னை பார்க்க கூட பிடிக்கல அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வெறுப்பாக இருக்குது உங்களுக்கு. நீங்கள் உங்கள் ஃபோனை பார்த்துக்கொண்டே, எனக்கு ஜிமினை தெரியும் ஆனால் அவன் என் ஃப்ரெண்டு இல்லை, அவன் என்னோட கிளாஸ்மேட், வேறு எதுவும் என்கிட்ட கேட்காத. சுமியும் அதுக்கு மேலே எதுவும் கேட்காம சைலண்டாக்கி விட, ஃபோனை பார்த்துக்கொண்டே இருந்தேன். நீங்கள் கெவின் கிட்டேருந்து மெசேஜ் வருது, நீங்கள் அது என்னென்ன திறந்து பார்க்க, அதில் அம்மு நீ எங்கே இருக்க அப்படின்னு இருக்குது. நீங்கள் கிளம்பி போனதுலேருந்தே ஜிமினுக்கு அவன் வீடே வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கு, அவனுக்கு எதையோ இழந்த மாதிரி இருக்குது. அங்கேருந்து அமைதி அவனை மேலும் மேலும் தனிமையை உணர செய்ய அவன் எழுந்த ஹாலில் வந்து உட்காரான். அங்கேருந்து டீப்பாயில் நீங்கள் எழுதி வச்சுட்டு போன ஒரு பேப்பர் இருக்குது, அதை கையில் எடுத்தவன், தேங்க்யூ ஜிமின், நான் கேட்காமலே நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, எல்லாத்துக்குமே தேங்க்யூ அப்படின்னு இருக்குது. அதை படிக்க படிக்க அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணும் போல் இருக்குது. கெவின் ஃபோன் எடுத்தவன், அம்மு நீ எங்கே இருக்கே அப்படின்னு அனுப்ப, அதை படித்த நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் கெவின், என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு அனுப்ப, சாப்பிட்டியாமோ அப்படின்னு மெசேஜ் வர, இல்லை இன்னும் டைம் ஆகலையே, நான் சாப்பிட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு அனுப்புகிறீங்க. ஜிமினுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு, அதனால் அவன், சரி அம்மு நீ உனக்கு மனசு சரியில்லைன்னு சொன்ன இல்லையா, என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப கவலையாக இருக்கா. அதை படித்து அவங்களோட முகத்தில் லைட்டாக ஸ்மைல் வரேன். ஆமாம், ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ என் மனசு கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்னு நினப்பேன். நீங்கள் இங்கேருந்து செல்கிறதுக்கு முன்னாடி மனசு சரியில்லைன்னு சொன்னான், ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்றா, அதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சவன். எப்படி அப்படின்னு, எனக்கு இங்கே இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், அவன்கிட்ட பேசினது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் ஓகே தான் அப்படின்னு நினப்பேன். ஜிமினோட ஐப்ரோஸ் எல்லாம் சுருங்க, யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்க, அவன் பேர் என்வோ, அவரை தான் நான் முதல் முறை எங்கே பார்த்தேன்னு தெரியுமா, தெரியலையே, நீ படிக்கும்போது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவேன் இல்லையா, இப்போவும் அதே போல் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஜிமின் சொல்ல, எனக்கு இங்கே இருக்கிற பார்க்கிட்ட ஏரி இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு முறை அங்கே போகும்போது என்வோவை பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பித்தேன். நீங்கள் என்வோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் வந்து இறக்கி விட்டு போனது வரைக்கும் எல்லாத்தையுமே கெவின்னு நினச்சிக்கிட்டு ஜிமின் கிட்டே சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமினும் அமைதியாக நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜும் படிச்சுக்கொண்டே இருக்க, அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு நேரம் போகிறதே தெரியல, அவன் சோஃபாவில் அமைதியாக படுத்துக்கொண்டே உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் வச்சு பார்த்தபோது அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதை தாண்டி அவங்களுக்குள்ள வேறு எதுவும் இல்லை. தான் தேவையில்லாமல் என்னவோ பார்த்து கோவப்பட்டோம் அப்படின்னு அவனுக்கு புரிய எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச நீங்கள், பாவம் அவனுக்கு லவ் ஃபெயிலியர், அவனும் இன்னும் அந்த பொண்ணை தான் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு நினப்ப. அதை படித்த ஜிமினுக்கு குழப்பமா, அவனுக்கு லவ் ஃபெயிலியர்னா இவன் என்ன சொல்ல வரா, அவளுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு தானே சொல்ல வரா அப்படின்னு புரியாமல், ஏன் அம்மோ உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கா என்ன. அதை படித்த நீங்கள், உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க கெவின், இப்போ நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம், இப்போ எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசணும், அதை பற்றிலாம் பேச வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு அனுப்ப. ஜிமின் அதிர்ச்சியோட சோஃபாவில் எழுந்து உட்காந்தவன், ஒருவேளை இவள் லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறது என்னையா, ஆனால் கெவின்கிட்ட எப்படி அவளால் இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் சிந்தனைகள் எங்கெங்கேயோ போக, அதுக்குள்ளே உங்ககிட்ட இருந்து, சரி கெவின் உங்கள் லைஃப் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்க, அதை பார்த்து ஜிமின், பெருசாக எந்த மாற்றமும் இல்லை, வேலை வீடு தனிமையான வெறுமையான வாழ்க்கை அப்படின்னு அவனோட இப்போது நிலையை பற்றி சொல்ல, இதை படித்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, நீங்கள் ஏன் தனியாக இருக்கணும், நீங்களும் சென்னை வந்து ஜிமின் கூட இருக்கலாம் இல்லையா, ஜிமினும் தனியாக தான் இருக்கான், அவன் எப்பவும் சோகமாகவும் கோவமாகவும் இருக்கான், நீ ஏன் எல்லோரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கீங்க, எல்லாம் ஒன்றா இருக்கலாம் இல்லையா. அதை படித்த ஜிமினோட முகத்தில் முதல் முறையாக லைட்டாக ஸ்மைல் வருது. நான் தனியாக சோகமாக இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியுதா அப்படின்னு நினச்சவன், ஆமாம் நீ ஜிமின் டைரெக்ஷனில் தான் வேலை செய்கிறேன்னு சொன்ன இல்லையா, அவன்கிட்ட தினமும் பேசுவியா. ஆமாம் பேசுவேன், ஆனால் அவன் முகம் எப்போவுமே உருன்னு தான் வச்சுருப்பான். உங்கள் வீட்டில் அவனுக்கு சிரிக்க சொல்லி தரலையா. ஜிமினோட முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் பெருசாகும். என்னை பற்றி ஏன்கிட்டயே குறை சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு தன் வாய்க்குள்ளேயே சொல்லிக்கொண்டவன், ஆமாம் அவன் அப்படி தான் அப்படின்னு அனுப்ப. 2 பேருக்குமே மனசு கொஞ்சம் லேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஜிமினை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்த நீங்கள், உங்களே அறியாமல் நீங்களும் ஜிமினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சுமிக்கு நைட்டு ஃபுட்டு கொடுக்க வேண்டிய டைம் வந்து விடும். கெவின் நான் என் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் உங்களுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அனுப்பேன். அதை படித்த ஜிமின், சரி நீயும் சாப்பிடு, ரெஸ்ட் எடு, டேக் கேர், குட் நைட் அப்படின்னு அனுப்பேன். கெவின் எவ்வளோ பாசமாக அக்கறையாக பேசுகிறான், ஆனால் இந்த ஜிமின் மட்டும் ஏன் எப்போ பாரு
கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவன் நடந்து கொள்றதெல்லாம் பார்த்தா நான் என்னமோ உன்னை ஏமாற்றிட்டு வந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு புலம்புறீங்க. ஓகே குட் நைட் பாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. இந்த நாளோட தொடக்கம் உங்களுக்கு அவ்வளோ மோசமாக இருந்தாலும் இந்த நாளோட முடிவில் உங்கள் மனசு லைட்டாக இருக்குது. ஜிமினுக்கு இத்தனை வருஷங்கள் கழித்து உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினது நல்லா இருக்கு. அவனுக்கும் நீங்கள் கெவின் கிட்ட நட்பாக பேசுகிற மாதிரி தான் தோணுது. அகைன் பழைய விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிச்சு இப்போ இருக்கிற சந்தோஷத்தை அவன் கெடுத்துக்கொள்ள விரும்பலை. அவள் தன்கிட்ட இப்படி பேசுறதே போதும் அப்படின்னு நினச்சவன் எழுந்து ரூமுக்கு போக அடுத்த 5 நாட்கள் நீங்கள் சுமியோட ஹாஸ்டல்லே இருந்திருக்கீங்க. சூர்யாவும் ஜெஸ்ஸியும் பகல் நேரங்களில் வந்து ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் படத்துக்கு செய்து கொடுக்க வேண்டிய டிசைன்கள் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்து விட்டு வந்திருந்தனால அதனால் உங்களுக்கு எந்த வேலைக்கும் போகவே இல்லை. இந்த 5 நாட்கள் நீங்கள் ஜிமினை பார்க்கவே இல்லை. ஜிமினும் உங்களுக்கு ஒரு ஃபோனும் பண்ணலை, மெசேஜும் பண்ணலை, உங்களை வந்து பார்க்கல. அவன் அப்படியெல்லாம் செய்வான்னு நீங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் தினமும் கெவின் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருப்பான். தினமும் ஹாஸ்பிட்டலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கெவின் கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தீங்க. நீங்கள் 5 நாட்கள் கழித்து சுமியை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு 5 நாட்கள் கழித்து சுமியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வெளில போக 5 நாட்கள் கழித்து சுமியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்ல சுமி பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்த ஜெஸ்ஸி சோகமா, யார் நீ உண்மையாகவே இனி ரூமுக்கு வர மாட்டியா? அன்றைக்கி என்னவோ சொன்ன மாதிரியா அடுத்த நாள் காலை உன் வீட்டுக்கு சாவி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான். நீங்கள் தான் அந்த வீட்டை போயிட்டு பார்க்காம நீங்கள் தான் அந்த வீட்டை போய் பார்க்காம ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க. இன்றைக்கி சுமி டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துட்டா. தானும் அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஜெஸ்ஸி பக்கத்தில் வந்து நீங்கள் ஜெஸ்ஸி பேசாமல் நீயும் சுமியும் என் கூடவே அந்த வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு. எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அது என்னோடய ஆஃபீஸ்க்கு ரொம்ப தூரமாக இருக்குது. தினமும் என்னால் வந்து போக முடியாது. ஆனால் கண்டிப்பாக சனி ஞாயிறு அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கொள்ள நீங்கள் பக்கத்தில் இருந்த சுமியம் தேங்க்ஸ் யார், அவள் பக்கத்தில் இருந்த சுமியும் தேங்க்ஸ் யார், நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்க சுமி கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து அதை பார்த்து நீங்களும் அழுக. இப்போ நீங்கள் 2 பேரும் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்ட ஜெஸ்ஸிக்கும் அழுகியாக வருது. வீட்டில் மூத்த சகோதரி கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகும்போது அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அழுற அந்த குட்டி சிஸ்டர் மாதிரி சுமியும் ஜெஸ்ஸியும் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்க. இந்த 3 பெண்களும் இப்படி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறத பார்த்த சூர்யா தன் ஃபோன் எடுத்து அவங்க 3 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த புகைப்படம் முழுவதும் கண்ணீரோடு சேர்ந்து அவங்களோட அன்பும் பாசமும் நிறைஞ்சு வழியும். ரொம்ப நேரம் ஆகியும் இவங்க இப்படியே நின்று கொண்டு இருக்க. அவங்க பக்கத்தில் வந்த சூர்யா, சுமி உனக்கு இப்போ தான் உடம்பு சரியாகிருக்கு, நீ ஏன் இவ்வளோ அழுவுற அப்படின்னு சுமிக்கு மட்டும் ஆறுதல் சொல்ல தன் கண்களை உடச்சிக்கொண்ட ஜெஸ்ஸியும் நீங்களும் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு சூர்யாவை மறைச்சு பார்க்க அவங்கள பார்த்து திருன்னு முடிச்ச சூர்யா, அது வந்து நீங்கள் 3 பேரும் ஏன் இப்படி அழுதுட்டுருக்கீங்கன்னு தான் கேட்க வந்தேன் அப்படின்னா அவன் பக்கத்தில் போன ஜெஸ்ஸி அவன் ஒரு கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டே, நம்ம எத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம், இத்தனைக்கு நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறோம், எத்தனை முறை நான் பாஸ் திட்டி நான் அழுதுருக்கேன், எப்போயாவது ஒரு முறை எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கியா? அவன் இன்னொரு கையை பிடிச்ச நீங்கள் அதை முறுக்கிக்கிட்டே சுமி உங்ககிட்ட பேச மாட்டான்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணும்போதெல்லாம் நான் உனக்கு எவ்வளோ ஆறுதல் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னை விட்டு நீ சுமிக்கு ஆறுதல் சொல்கிற அப்படின்னா அவன் தலையை ஒரு கொட்டம். அதை பார்த்து கொண்டிருந்த சுமி தன் முகத்தை பாவமாக வச்சுக்கொண்டு, பாவம் ஒரு கை வலிக்க போகுது அப்படின்னு சுமி சொல்ல நீங்களும் ஜெஸ்ஸியும் கோரஸா, என்னது அவரா? சுமிக்கு கூச்சமாக இருக்க அவள் சிரிச்சுக்கிட்டே கீழே குனிஞ்சு கொள்ள சூர்யாவும் தன் பற்கள் தெரியும்படி சிரிச்சு கொண்டே அவளை பார்க்க 2 பேரையும் மாறி மாறி பார்த்த ஜெஸ்ஸியும், நீங்களும் தலையில் அடிச்சுக்கிறீங்க, நாங்கள் கிளம்புறோம், ஒழுங்கா இங்கே இருக்கிற பையெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்லிவிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில போகிறீங்க. சூர்யா இந்த 5 நாட்களில் அவளை பார்த்து கொண்ட விதத்தில் சுமியோட இதயம் அவங்ககிட்ட உருக. அவள் இதுக்கு முன்னாடி காதலிச்ச அந்த குமார் இதுவரை அவகிட்ட இது மாதிரி பாசமாக நடந்துக்கிட்டதே கிடையாது. அவன் சில சமயம் சுமியை திட்டுவான், சில நேரங்களில் அவளை அடிப்பான். ஆனால் காதலிச்சிட்டோன்ற ஒரே காரணத்துக்காக சுமி எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்திருப்பான். அவள் ஒரு நாள் கூட இது போன்ற ஒரு உண்மையான அன்பை குமார்கிட்ட இருந்து ஃபீல் பண்ணதே கிடையாது. அவள் அனுபவிக்காத அந்த பாசமும் அன்பு சூர்யா கிட்டேருந்து கிடைக்க அவன் மனசு சூர்யா பக்கம் சாய தொடங்குது. ஆனால் அதே சமயம் தான் எங்கே தன் காதலை ஒப்புக்கொண்டா அந்த 5 நாட்களில் காதல் வந்து விடுமோ அப்படின்னு நினச்சிருவானோ அப்படின்னு நினச்சி அதை வெளிப்படுத்தி கொள்ளவே இல்லை. நீங்களும் ஜெஸ்ஸி அந்த ரூம்லேருந்து வெளில போனதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் இருக்க சுமிக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அவள் அந்த பதட்டத்தை மறைச்சு கொண்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கதவை நோக்கி நடக்க ஓடி போயிட்டு அவள் கையை பிடிச்ச சூர்யா, சுமி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க சுமி எந்த பதிலும் சொல்லாமல் அவன் முகத்தை பார்க்க, சரி நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, பொறுமையாக யோசிச்சு பதில் சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தன் முகத்தை பாவமாக வச்சுக்கொண்ட சுமி, நீ அதுக்குள்ளே வேறு யாரையும் லவ் பண்ணிட மாட்டே இல்லையா அப்படின்னு கேட்க, சத்தியமாக பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்ன சூர்யா போயிட்டு அந்த பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு அவ்வளோ ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, வா வீட்டுக்கு போகலாம், வா ஸ்வீட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம்.